மிஸ்டர் ட்ரேடிங் கோட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎஃப்சி கேண்டில்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்சியை வந்து ஒரு சீரீஸாக தான் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து நீங்கள் நார்மலாக பார்த்த எஸ்எம்சியை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்டெப்த் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி லாஸ்ட்டாக வந்து ஆர்டர் பிளாக் போட்டிருந்தோம். இப்போது ஐஎஃப்சினா இன்ஸ்டியூட் ஃபண்டிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய டைப் நேம் ஆஃப் இருக்குது. பட் நம்ம வந்து ஐஎஃப்சி ஓகேங்களா, அது ஒன் ஆஃப் த கேண்டில்னு வச்சுக்கோங்க நீங்கள். இப்போது அதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோ மீன்ஸ் ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஐஎஃப்சி அந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி ஐஎஃப்சி கேண்டிலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த ரேஞ்ச் ஐ ஒரு ரேஞ்ச் லோ இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ரேஞ்ச் ஐயை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துலையும் ஒரு ஐஎஃப்சி கேண்டில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் இருக்குது, இந்த ரேஞ்ச் ஐயை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகுது பார்த்தீங்களா. இதோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த இடம் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துலையும் ஐஎஃப்சி கேண்டில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் உங்களால் ஐஎஃப்சி கேண்டில் தெளிவாக பார்க்க முடியும். அது மட்டும்தான் ஐ ப்ராபபிலிட்டி ஓகேங்களா. மற்ற இடத்துல வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த விட இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்காதீங்க ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, இந்த எந்த இடத்துல ஐஎஃப்சி பார்க்கணுன்றது உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ அதை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விக்கை விட்டு மட்டும் கலெக்ட் பண்ணி மேலே போய் பாடி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, ஐ மீன் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுமே இப்படி இப்போ இது வந்து ஒரு லோ, இந்த லோன்னு வச்சுக்கங்க, இந்த லோன்னு வச்சுக்கங்க. இதை வந்து இந்த இடத்துல விக்கை விட்டு கலெக்ட் பண்ணுது, இந்த லோவை கலெக்ட் பண்ணுது. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி விக்கை விட்டு இப்படி கலெக்ட் பண்ணுது ஓகேங்களா. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல கலெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த எக்ஸ், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி கீழே வந்து போகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி விக்கு மட்டும் விட்டுருக்கணும் ஓகேங்களா, பாடி க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது. இந்த மாதிரி விக்கு மட்டும் விடுது அப்படின்னா அந்த இடத்துல ஐஎஃப்சி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம். நம்ம வந்து இதில் இந்த விக்கை மட்டும் மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபுல் கேண்டிலை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே இதுக்கு மேலே அடுத்த கேண்டில் வந்து இந்த பிளாக் கலர் கேண்டிலோடைய ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணி, ஐ மீன் டிமாண்டாக மார்க் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போடலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த விக்கையும் சேர்த்து மார்க் பண்ணி வேணால் ட்ரேட் போடலாம். ஒன்று நீங்கள் ஃபுல் கேண்டில் மார்க் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் வந்து மிஸ் ஆகும், உங்கள் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் கேண்டில் மார்க் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. இல்லை நான் ரிஸ்க் நல்லா பெருசாக பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் விக்கை மட்டும் இப்படி மார்க் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. இது ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நம்ம ஆர்டர் பிளாக்கே மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே தான் இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு பார்த்ததே தான் இந்த இடத்துல இந்த பியூஎஸ் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா. பிரேக் ஆன இடத்துல இந்த மாதிரி விக்கு மட்டும் விடுதுன்னு வச்சுக்கோங்க. இதோ இந்த இடத்துல காமிச்ச பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பிரேக் ஆகிற இடத்துல நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரக்சர் போடும்போது பாடி க்ளோஸ் கம்பல்சரின்றது கம்பல்சரி பாடி க்ளோஸ் வேணும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு கீழே இறங்கும் மார்க்கெட். அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பிடிக்கலாம். அது எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா இந்த சேம் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல விக்கு விடுது அப்படின்னா இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்ச உடனே நீங்கள் அதை ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணி நீங்கள் செல் பார்க்கலாம். ஐ மீன் இதை நீங்கள் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணி இப்படி செல் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை இந்த விக்கை மட்டும் இப்படி மார்க் பண்ணி செல் பார்க்கலாம். இன்கேஸ் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக் வந்து இந்த விக்கை வந்து மிட்டிகேட் பண்ணிடும். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மிட்டிகேட் ஆயிரும். இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல விக் வந்து மிட்டிகேட் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் கேண்டில் மட்டும் மார்க் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஃபுல் கேண்டில் அப்படி ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணிடுங்க. அடுத்த கேண்டிலே வந்து என்ட்ரி எடுத்தாலும் ஓகே தான். எது டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கேண்டில். இதை வந்து ரெண்டு இடத்துல பார்க்குறோம். இந்த எக்ஸ் நம்ம ஒரு ரேஞ்ச் ஐ ரேஞ்ச் லோ கன்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸ்ட்ரக்சரில், அந்த இடத்துல இந்த எக்ஸ் ஃபார்ம் ஆகிற இடத்துல நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் அது பிஓஎஸ் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஆகிற இடத்துல பாடி க்ளோஸ் பிஓஎஸ்க்கு தேவை. அந்த இடத்துல பிக் விட்டால் அந்த இடத்துல எப்படி செல் பண்ணுறது, இது ரெண்டே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கேண்டில். இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ரெண்டு பிளேஸில் மட்டும் தான் நீங்கள் ஐஎஃப்சி கேண்டில் ப்ளே பண்ண போகிறீங்க. வேறு எங்கேயும் நீங்கள் ப்ளே பண்ண போகிறதில்ல. இது அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் பேஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இது வெளியே எடுத்த கிளாஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நல்லா தெளிவாக போட்டு உங்களுக்காக
கண்டிப்பா நான் குடுக்குறேன். அதுல வந்து இன் டெப்த்தா இதுவரை எடுத்த கிளாஸ வச்சு மட்டுமே எப்படி ப்ராப்பரா ட்ரேட் பண்றது அப்படின்றத ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். கம்பல்சரி வெயிட். டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்சி கேண்டிலுக்கான எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். நான் ஜிபிபி யூஎஸ்டி எடுத்திருக்கேன் 1 ஹவர் சார்ட். ஓகேங்களா? இது கரண்ட் மார்க்கெட் தான். கரண்ட் மார்க்கெட் சார்ட் தான். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இது ஒரு ரேஞ்ச் ஹை. மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரேஞ்ச் ஹை. அப்ப இந்த ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸு. ஸ்டில் இது ஒரு எக்ஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐ எங்க பிரேக் பண்ணுது. அப்போ இது பிஓஎஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு இது வந்து எக்ஸு. ஓகே. ம். இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? இந்த ஐக்கு நம்ம ஒரு எக்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த எக்ஸ் கன்ஃபார்ம் ஆனோனே இந்த இடத்துல என்ன நடந்தது? பிக் மட்டும் விட்டுருக்கு. அப்ப இதுல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம ஆர்டர் பிளாக்க எத மார்க் பண்ணுவோம்? இந்த கேண்டில மார்க் பண்ணுவோம். ஆர்டர் பிளாக்கா இந்த கேண்டில மார்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? வந்து இந்த லோ. இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விக் மட்டும் தான் விட்டுருக்கு. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணோம். அடுத்து மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்க வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்து மேல போயிருக்கு. சேம் அதே தான். இந்த இடம் பாருங்க. இது ஒரு பிஓஎஸ் கரண்ட் மார்க்கெட் தான் அது. இது ஒரு பிஓஎஸ். அப்ப இதுக்கு வந்து ஒரு எக்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப அதுக்கு எக்ஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, 2ம் ஈக்குவலா இருக்கு. இது ஈக்குவலா இருக்கு. ம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ். மார்க்கெட்ல இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். பட் வந்து இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கு தான் விட்டுருக்கு. பட் இதுக்கு மேல போய் இன்னும் பாடி க்ளோஸ் வைக்கல. ஏன்னா இது ஒரே கேண்டில். நல்லா பாருங்க. இது ஒரு கேண்டில். இதுக்கு மேல போய் இன்னும் பாடி க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? அதனால ஸ்டில் வந்து நம்ம பைக்கு கூட பார்க்க முடியாது. அப்போ இதுக்கான ஆர்டர் பிளாக்க சூஸ் பண்ணும்போது இதோ இந்த லோவ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கு முன்னாடி இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோவ வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. இப்போ மார்க்கெட் பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போவறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியே இருக்கு. அப்போ இத வந்து நம்ம ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணலாம். அப்கமிங் டேஸ்ல மார்க்கெட் வந்து இந்த கேண்டில்லேருந்து மார்க்கெட் போகுதான்றத நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஏன்னா வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு லோவ வந்து பார்த்தீங்கன்னா, விக் விட்டு கலெக்ட் பண்ணிருக்கு. விக் விட்டு கலெக்ட் பண்ண உடனேயே மேல பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ வந்துச்சு அப்டின்னா, இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து மேல போகும். இதில ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ காய்ஸ்.